காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதோடு சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள், வாக்கு திருட்டு விவகாரத்தை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்ததுடன் ராகுல் காந்தி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையம் தனது அரசமைப்பு கடமையை விட்டுக் கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டியதுடன் ஜனநாயகத்தை நசுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா கூட்டணி எதிர்க்கும் என முழக்கமிட்டனர். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக யாரும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் மறுத்ததுடன் தான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் நகலை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பீகாரில் வாக்குரிமை யாத்திரை என்ற பெயரில் ராகுல் காந்தி 2வது நாளாக பேரணி சென்றார். அவுரங்காபாத்துக்கு சென்ற ராகுலுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய ராகுல், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற நடைமுறை வாக்கு திருட்டின் புதிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக விமர்சித்தார். ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற உறுதிமொழியை பாதுகாப்பதே தனது லட்சியம் என ராகுல் காந்தி தெரிவித்தார். 100% पता लग जाए कि अगर उन्होंने बिहार में चोरी करने की कोशिश की तो बिहार की जनता उनको सबक सिखाने जा रही है. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு பின்பு நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் நீக்கத்திற்கான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 36,28,000 பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 22,34,000 பெயர்கள் இறந்து விட்டதாகவும் 7 லட்சம் பேர் ஒரு இடத்திற்கு மேல் வாக்குரிமை வைத்திருப்பதாகவும் காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக சில தரவுகளை வெளியிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுகள் குறித்து ராகுல் காந்தி உறுதிமொழி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியது. இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர் சந்திப்பை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதல் கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையரின் ஊடக சந்திப்பு எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்? புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்துக்கு மாறாக குறைவாக உள்ளதே. இதில் இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனரா என முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது? பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா? மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு கடந்த மாதம் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும் என 7 கேள்விகளை ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தேர்தல் ஆணையத்திற்கு தங்கள் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்த பல கட்சிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.